சூப்பர். சறுக்குனால நிக்கதான் நிச்சயம் கொஞ்சம் நம்ம இப்போ வந்து எங்க போறோம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கரும்பாறை எஸ்டேட். கரும்பாறை எஸ்டேட் நடிக்கார குளத்துல இருந்து அப்படியே கீரி போறக்கூடிய ரூட்ல போக சமயத்துல பால்குளம்னு ஒரு இடம் வரும். மழை வர டைம்ல எல்லாம் ஒரு அருவி சூப்பரான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு, பக்கா நீர்வீழ்ச்சி. நம்ம வந்து எங்கெல்லாமோ சுத்தி பார்த்துருக்கோம், ஆனா நம்ம ஊருக்குள்ள இவ்வளவு அழகான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குங்கிறது வந்து நமக்கு இப்பதான் தெரியுது. சொல்றீங்க அங்க வந்து பாருங்க. இந்த அளவுக்கு அத ஒரு எப்படி சொல்லலாம், என்ஜாய் பண்றதுக்கான ஒரு சூப்பர் ஏரியா. இப்படி ஒரு ஏரியா இருக்குங்கிறது முதல்ல நமக்கு தெரியாம போச்சு. சரி, என்ஜாய் பண்றது ஓகே. எனக்கு நீச்சல் தெரியாத. உனக்கு நீச்சல் தெரியாதுங்கிறது எங்களுக்கு எப்பவுமே தெரியும். யாருக்குனே நாங்க பின்னால போறானே தெரிஞ்சுக்கிட்டு அது வண்டியில பின்னால ஒரு டயர் கிடக்கு. ஆனந்த், உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாதா? ஆக்சுவலி நீங்க இந்த மாதிரி ஃபால்ஸ் எல்லாம் இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சீங்க. நான்லாம் ஒன்ஸ் அபான் டைம் 10th படிக்கும்போது உங்க அம்மா கையை பிடிச்சிட்டு போய் குளிக்கணும்னு சொல்லிச்சுன்னா சுத்தமான தண்ணீர்ல குளிக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து இங்க தான் குளிப்போம். இந்த இடத்துல காளிதாசம் இங்க வந்தா குளிப்போம். என்ன சொல்லிச்சுன்னா அந்த காக்கா இருக்குல்ல, காக்கா வந்து கண்ட இடத்துல குளிச்சுட்டு இருக்கும். நாங்க பறந்து மாதிரி இடத்துல போய் தான் குளிக்கணும். சுத்தமான தண்ணீர்ல தான் குளிப்போம். குளிக்கிறதுனா இங்க வரும். இந்த மாதிரி ஏரியாக்குள்ள கிணத்து தண்ணியில பைப்பு தண்ணியில குளிச்ச உமக்கே இவ்வளவு இதுன்னா நாங்க வந்து டெய்லி இங்க இருக்குங்க. எங்க ஊரை சுத்தி எத்தனை குளம் இருக்கு? 12 குளத்துக்குள்ள சென்ட்ரல்ல இருக்கிற ஊர் மயிலாடி. நாங்க கிராமத்து மண் வாசனை உடம்பு பாத்துக்கா டிங்குன்னு இருக்கா. நம்ம வந்து எங்க போயிருக்கோம், கரும்பாறை எஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எஸ்டேட்டு போல எஸ்டேட்டுக்குள்ள ஒரு அருவி இருக்கு. அந்த அருவிக்கு போயிட்டு இருக்கிற டைம்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அங்க போய் எல்லாம் வந்து சிக்கன்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி சாப்பிடணும்னு ஒரு ஆசை. ஆனால் அதுக்கு கூட ரைஸ்லாம் ரெடி பண்ணால் நம்ம போகிற டைமுக்கு வந்து லேட் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளேன் சாப்பாடு வாங்கிட்டு போகிறதுக்காக அண்ணன் கடைக்கு வந்திருக்கோம். சூப்பராக வந்து ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணி பார்சல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்சல் சாப்பாடை வாங்கிட்டு போய் அங்கே சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். சாப்பாடு ரெடி. தலைவா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆள் சந்தோஷமா சாப்பாடு சாப்பாடு ரெடி. ரெண்டு சர்வத்து ஒரு சோடா கொஞ்சம் இருந்தாங்க. நல்ல மட்டி பழம், நல்ல மனமா இருக்கும். ஆமாம், இந்த பழம் வந்து மேக்சிமம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஸ்பெஷல். இந்த மட்டி பழம் இல்லை 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 கிடையாது. இந்த பழம் நம்ம ஊரில் தான் ஸ்பெஷல். கன்னியாகுமரி மாவட்டம் தான் இந்த பழம் ஸ்பெஷல். பெரியவர்கிட்ட கேட்டு பாருங்க தெரியும். இது வந்து இங்கேருந்து நம்ம சென்னைக்கெலாம் அந்த பழம் வந்து மேக்ஸிமம் ஒட்டுமலை இருக்கிறது இதை வாங்கி தான் பார்சல் பண்ணி தான் கொண்டு போகிறாங்க. அங்கே பெருசாக கிடையாது. சரியா? உண்மைட்டு இது வந்து குழந்தைகளுக்கு மேக்ஸிமம் என்னன்னா நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கான ஒரு நல்ல பழம். நல்ல ஒரு பழம். பச்சை வேற அது ஏதாவது பேர வச்சுருவோம். மட்டி பழம் கிளப்பும் வணக்கம். ஆமாம், இன்னைக்கு இப்பவும் பழத்தில் கொஞ்சம் மழை இருக்கிற பழம் இப்பவும் மட்டி பழம் மட்டும் தான். சர்வத்துமே கேட்டுக்க. இந்த டைப் சர்வத் பாட்டில் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தான் வச்சு. அப்படி இல்லை,
சர்வத்தில் வந்து இந்த நன்னாரி சர்வத்துன்னு சொல்கிற ஒரிஜினல் சர்வத்து வந்து அந்த டேஸ்ட் உள்ள வந்து இங்கே தான் இருக்கும். கடைசியில வந்து நாங்க இப்போ குளிக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கோம் ஒரு அருவியில. சரி குளிக்க போலான்னு பார்த்தா அந்த அதுக்கு பக்கத்துலயே கோழிக்கறி சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கோழிக்கறி வாங்குறதுக்கு பார்த்தா ஒரு கோழிக்கறி கூட இல்லை. இங்கதான் இப்போ 2 டிக்கெட்டுலாம் இறங்கி போயிருக்கு கோழிக்கறி வாங்குறதுக்கு. டிக்கெட் அங்கே இருக்கா? இது வந்து தடிக்கார கோணத்துலேருந்து நம்ம நேராக இப்போ பால்குளம் வழி கரும்பாறை எஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு பால்குளம் வழியில் போவோம். பால்குளம் வழியில் வந்து நம்ம முதல்ல தேவையான ஜாமான் வாங்கினா வந்து தடிக்கார கோணம் செக் போஸ்ட் தாண்டின உடனே ஒரு நல்ல கடை 2-3 கடை இருக்குது. அதில் வந்து அண்ணாச்சி பழம் வந்து என்னென்னா இயற்கையாக இங்கேருந்து தோட்டத்தில் பறித்த அண்ணாச்சி பழம் நல்ல பழங்கள்லாம் இருக்குது, நல்ல டேஸ்ட்டு. சாப்பிட்டு பார்த்தோம், சாப்பிட்டால நல்லா பயங்கர டேஸ்ட்டு, ஒரிஜினலான ஒரு டேஸ்ட்டு. மார்க்கெட்டில் வாங்குறதோட ரேட் ரொம்ப சீப்பாக இருக்குது, அதில் ஒரு பெரிய விஷயம். நல்ல பொருளாக கிடைக்கும். அவங்க சொந்தமாக விவசாயம் பண்ணாங்க, அக்கா வந்து அக்காவோட சொந்த தோட்டம், அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா, இதை உங்களுக்கு பொருள் கிடைக்கும், நல்ல தரமானது. வாங்கிட்டு போய் நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுக்கான இடங்கள்லாம் இருக்குது. தேவையான சாப்பாடுகள் வாங்குறதுக்கு கோழி மீன் அந்த மாதிரி கோழி கடை பக்கத்தில் இருக்குது. கோழி கடையில் தான் ஆர்டர் கொடுத்துருவோம் கோழி வாங்குறதுக்கு. இப்படி எல்லா விஷயங்களும் வாங்கி சாப்பிட்றதுக்கான இடம் நல்ல சான்ஸ். இதுவும் காட்டார் தான், காட்டார் மேலே போகிறது சின்ன பாலம் அவ்வளோதானா? ஆமாம், காட்டார் தோட்டம் தான். சிறும்பாலம் ஷூட் பண்ண தில்சே படத்துல சூப்பரா லொகேஷன் போயிட்டு இருக்கோம். அருமையான பிளேஸ். இப்போ என்ன சரி சிக்கன்லாம் எடுத்தாச்சா? எப்படி எல்லாம் வாங்கியாச்சு. ஆர்மி சிக்கன், எத்தனை கிலோ? மசாலா வாங்கிட்டேன், ஆர்மி சிக்கன், மசாலா பெப்பர் சிக்கன் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணியாச்சு. சால்ட் எல்லாம் சிக்கன் நம்ம கிடைக்காத நினைச்சு தேடி வந்தாலும் நமக்கு எங்க போனாலும் சாப்பாடு விஷயத்துல நமக்கு என்னைக்குமே குறை கிடையாது. நம்ம கம்பெனிக்கு எப்பவுமே நாடோடிகளுக்கு தனி சிறப்பு சாப்பாடு எப்பவும் ஒரு பெஸ்ட் தான் கிடைக்கும். நாங்க தேடி போற இடத்துல ஒரு பக்காவா கிடைச்சிட்டு இருக்கிறது அண்ணன் மட்டும் தான். என்னைக்குமே நாங்க எந்த இடத்துக்கு போனாலும் கோயில்ல போனாலும் சாப்பாடு முதல்ல இருக்கும், காட்டுக்கு போனாலும் சாப்பாடு தான் முதல்ல இருக்கும். அது எங்கேயுமே பெஸ்ட். எங்க நாடோடிகள் கூட என்னைக்குமே பெஸ்ட் தான். நோ மோர் டெண்ட். முடிஞ்சா சொல்லுங்க. மூச்சு அடைக்க பேசியாச்சா? ஆமா, நானும் மூச்சு பிடிச்சி பேசிதான் பாக்கேன். ஆனா அதுக்கு நான் லைக் பண்ணுமான்னு தெரியல. சிவாஜி வாசிச்சு பார்த்தாலும் வீட்டுல எப்படி ஒத்துழைப்பு இருக்காங்களோ அவங்களுக்கு பழகிறேன், சூப்பரா இருக்கும். அவங்களுக்கு ஏரியா இருந்து பழக்கம் தானே. இந்த பேர் உங்க இனமெல்லாம் நிறைய பெருசா அழகா பேன்போக்கு பேருக்கு நான் இருக்கு. அங்க மிருகங்கள் உண்டு காட்டுல மேல. அது ஆமா, தண்ணி குடிக்க வரோம். ஏன்னா யானை இருக்கிற இடத்துல சிறுத்தை வரும். ஆமா ஆமா, நேரில் இதுல ரைட் சைடு தான் பால்குளங்கிற ஊரு. இப்ப நம்ம வந்திருக்க ஏரியா பால்குளங்கிற ஊரு. இந்த ஊர்ல இருந்து ரைட் பக்கமா போனோம். நமக்கு அப்பதான் கரும்பாறை எஸ்டேட் போடி வழியில திரும்பிடலாமா? ஆமா, இதுல திரும்பிடலாம். நம்ம அங்க போனா அழகிய வண்டி பேரூராட்சியில இது வந்து பால்குளம் என்கிற பைரியர். அதெல்லாம் ஒண்ணு அடிக்க மாட்டேன், பார்த்து தான் போவேன். அங்கேயும் ஒரு பால்குளம் வந்து நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில். இது பொருட்டு பால்குளம். 2 கட்டையில ஆமா, ஏன்னா அவங்க வந்து பின்னால ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து விரட்டி அடிச்சிடக்கூடாது. அதனால வந்து தண்ணிக்கு டியூப் கொடுத்தாங்க. வேகத்தடை நிறைய வேகத்தடை உண்டு. இதை பிடிச்சி போட்டுக்கோ மேல. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நான் நாட்டுக்கோழி சாப்பிட மாட்டேன். நீ பிராயில இருந்து எங்களுக்கு தெரியும். உன் கதையை போட்டு விட்டு தள்ளு. நேரு இங்க சிங்கமாய் வராம இருக்கு குரங்கு. கோழி நிறைய கிடக்கு, அழகா கூடு நிறைய இருந்துருக்கு. விலை கொடுத்தா வாங்கிட்டோமே. காசு கொடுத்தா கோழி தருவாங்களா? அப்படிதான் நினைச்சேன். வளர்த்துற கோழி தருவாங்க. இதெல்லாம் சும்மா வளர்ற கோழி தாங்க. இது வளர்த்துற கோழியா? நேச்சுரல் தானே சார்? ஆமா, நேச்சுரல் கோழினாலே இயற்கையா தான் வளர்ப்பாங்க காட்டுக்குள்ள. அது கூட்டுல போட்டு வளர்த்துது பாய்லர் கோழி. அது நல்ல அது சூப்பர் கோழி. ஆமா, அது ஒன்னே மேல ஆள பிராய்லர், நீனும் பிராய்லர் கூட்டுல தான் இருக்கு. மருந்து போட்டு வளர்ப்பாங்க. ஆமா, உனக்கு வேற மருந்து. அம்மா போறது அண்ணா பாத்தியா, மலையை பாத்தியா? அந்த மலைக்கு மேல ஏறிதான் நம்ம குளிக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா அங்கெல்லாம் இல்ல. அங்குள்ள தண்ணி எல்லாம் சேர்ந்து கீழே இங்க வரும். இங்க குளிச்சிருவோம். ரொம்ப ஒடுங்கின பாதையா இருக்கு. ஆமா, பாதை ரொம்ப சின்ன பாதை, காட்டு பாதை இல்ல, அதனால ஒத்தை அடி பாதை. ஒத்தை அடி பாதை. ஒத்தையடிங்கிறது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல ஊர் இருக்கு. ஒத்தையடி ஊரே இருக்கு. அங்க நம்ம முன்னால போனோம் இல்லையா, அந்த மலையில போய் எடுத்தோம் இல்லையா, அது பொத்தேடி மலை தான். மருத்துவால் மலை இருக்கிறது பொத்தேடி மலையில இருக்கு.
என்னது வளைச்சு வளைச்சு ஓட்டணும்லாடி. ஸ்ட்ரெயிட்டா ஓட்டினா நான் நேரா கொண்டு ஜோரில் விட்டுட்டு இருக்கேன். நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா இறங்கி நின்னுங்க. ஆளு மண்டையிலையும் பாரு. ரோடு வளைவா இருந்தா வளைச்சு தானே போட்டாரு. வளைச்சு வளைச்சு ஓட்டாரு. ஃபுல்லா காம்பவுண்ட் போட்டுருக்காங்க. சுதார் பெரிய ஆளு. வளைச்ச எக்ஸ்பர்ட். சுதார் தானே வளைக்கல. வளைச்ச எக்ஸ்பர்ட். ஆஹா வேற தண்ணி வந்தாச்சு பாரு எப்படி இருக்கு பாரு. ஆமா இது சரியா ஓட பாக்கலையே. இதா பால்ஸ். இந்த இடத்துல நம்ம இருந்து இப்போ குளிக்கணும். இதுக்கு தான் குளிக்கணும். எல்லாரும் இதுல இருந்து குளிச்சுட்டு ஏமாத்தி விட்டுறாங்க.